ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் செடி. இதில் வந்து 4 விதைகள் 5 விதைகள் போட்டதில் 2 3 அப்படி வந்துட்டு அழுகிட்டு அப்படியே ஒன்று மட்டும்தான் பிழைச்சி வந்திருக்கு. பார்ப்போம். இது வந்து நீட்டு வெள்ளரி. ஏற்கனவே நான் வெள்ளரி வளர்த்தேன் போன சீசனில். 2 காய் கொடுத்துட்டு அப்புறம் இதாகிடுச்சு, செடி பட்டு போயிட்டு. இப்போ இந்த சீசனுக்கு நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ காய்கள் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வெள்ளரிக்காய் சீசனுங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா அறுவடை கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சாம்பார் வெள்ளரி, நிறைய வெள்ளரிலேயே நிறைய இருக்குது. ஏதாவது நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீட்டு வெள்ளரி, நல்லா நீளமாக காய்க்கும், நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல முத்தாது சீக்கிரம். இது வந்து கருவேப்பிலை செடி. இது வந்து இப்போ நிறைய துளிர்கள் எடுத்து மேலே வந்து நிறைய துளிர்கள் வச்சுருக்கு. கருவேப்பிலை பக்கத்துலேயே சின்ன செடி ஒன்று தன்னாலேயே வந்திருக்கு, விதை விழுந்து. அதையும் வேறு தொட்டியிலேருந்து இதில் மாற்றி வச்சுருக்கேன். எல்லா தொட்டிலையுமே மேக்ஸிமம் 1 இல்லாட்டி 2 செடி வரைக்கும் இருக்கும். ஏன்னா இடம் இல்லாதனால 2 செடியாக ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், இது சின்ன கருவேப்பிலை செடி. இதையும் தழுத்து வருது பாருங்கள், குட்டியாக தழுத்து வருது நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை வந்து எவ்வளவு தளன்னு இருக்குது பாருங்கள் நல்லா. இன்னொரு தொட்டிலையும் கருவேப்பிலை இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அது வந்து நல்ல 4 5 இதுன்ட்டு பிரான்ச் வந்திருக்கு அதில். இது வந்து வெத்தலை செடி, பதியம் போட்ட வெத்தலை செடி ப்ளஸ் பழைய வெத்தலை செடி, ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. செவுத்து பிடிச்சிட்டே போகுது பாருங்கள். இது அழகாக செவுத்தை ஒட்டி அப்படியே வளர்ந்துட்டு போகுது. இலைகள் வந்து எவ்வளவு தளன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து ஷீட்டுக்கு அடியில் தான் வச்சுருக்கேன், ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுக்கு அடியில். அதாவது கொஞ்சம் இங்கே நிழல் வரும், ரொம்ப வெயில் வராது. அதனால் இந்த இடத்துல வெத்தலையை வச்சுருக்கேன். வெத்தலையை எப்பவும் வெயில் வைக்காதீங்க. ரொம்ப நேரம் வெயில் போடுற மாதிரி வச்சா நுனிலாம் கருகி போயிடும், சீக்கிரம் இலை பழுத்து கீழே விழுந்துடும். அதனால் நம்ம இந்த இதிலே வந்து ஷீட்டுக்கு அடியிலேயே இதை வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். நிறைய துளிர்கள் நிறைய கட் பண்ணி விட்டதுனால அந்த இடத்துல திருப்பியும் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. வெத்தலை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற நீர் உரங்களே இதுக்கு கொடுத்தா போதும். மண்ணை மட்டும் எப்போதும் கிளறி விட்டுகிட்டே இருங்க. வாரத்தில் ஒரு தடவை மண்ணை லூஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம கொடுக்குற உரங்கள்லாம் மண்ணுக்கு வேருக்கு ஈஸியாக போய் செடிகள் வந்து நல்லா தடைஞ்சி வளரும். பாருங்கள், கொஞ்சம் கருகி தான் இருக்குது ஓரளவுக்கு, 1 2 இலைகள். ஆனாலும் கொஞ்சம் நிழலில் வச்சா வெத்தலை வந்து வெயிலுக்கு கொஞ்சம் பிழைச்சி வரும். இது வந்து நாட்டு செம்பருத்தி. இதெல்லாம் இதுக்கு மாடிப்படிக்கு அடியில் இருக்குது பாருங்கள். இப்போ தான் இதுக்கு வந்து வெயில் கிடைக்குது. ஓரளவுக்கு இப்போ மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பக்கத்தில் உள்ள செடியில் ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தியில் மொட்டுகள் இப்போ தான் 1 2 வச்சு வருது. வெயில் படணும். இப்போ தான் இதில் வந்து வெயில் படுது. வெயில் பட்டால் தான் செடிகள் வந்து நல்லா தழுத்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்கும். செம்பருத்திக்கு வந்து சீசனுங்கிறதுனால இப்போ மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வெயிலும் கொஞ்சம் கிடைக்கிறதுனால மொட்டுகள் வச்சு பூக்கள் நிறைய பூக்குன்ட்டு எதிர்பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஏற்கனவே கொஞ்சம் நிறைய கருகிருச்சு பிரான்ச்சு, காஞ்சிட்டு. ஆனாலும் கீழே இருந்து கொஞ்சம் தழுத்து வந்திருக்கு. இது வந்து பேய் மிரட்டி மூலிகை செடி. இதில் வந்து இந்த இலை பழுத்தோடனே இதை அப்படியே கையில் உள்ளங்கையில் வச்சு சுருட்டி நல்லா இது மாதிரி திரிக்கணும். திரி மாதிரி திரித்து விளக்கு போட்டோன்னா வீட்டில் வந்து இந்த அமானுஷ்ய சக்திகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். இந்த இது எரிய பேய் மிரட்டி திரி போட்டு ஏற்றினோம்னா இந்த இதெல்லாம் வெளியே வீட்டு விட்டு வெளியே போயிடும். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.